ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிள்ளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்றேனடி. வணக்கம். இன்றைய பதிவு நிஷ்பலம் பரிவர்த்தனை யோகம் பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு கிரகம் நிஷ்பலம் அமைப்புல இருந்தானா அது முழுமையான பலன்கள் கொடுக்கறது இல்ல. திக்பலம் நேர் எதிர் ராசியில நிஷ்பலம் அடையும் கிரகங்கள் அது தன்னுடைய திசையில வலு இழந்துதான் அது பலன் கொடுக்குது, முழுமையான பலன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றது ஒண்ணுங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. இது நிஷ்பலம் பரிவர்த்தனை ஆகி இருந்தானா அந்த கிரகங்கள் நல்ல யோக பலன்கள் கொடுக்குதுங்க. தன்னுடைய திசையில என்ன பலன் கொடுக்கணுமோ அது முழுமையா கொடுக்குதுங்க. அந்த லக்னத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ, அது என்ன காரகத்துவத்தில் இருக்கோ அந்த கிரகம் அதோடைய திசையில முழுமையான பலன்கள் அந்த கிரகம் கொடுக்குங்க. இப்போ திக்பலம் அடையும் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் அதை பத்தி சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு வரேன், சரிங்களா? இப்போ திக்பலம் அடையும் ராசி என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் உதாரண லக்னம் போட்டே உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. அப்புறம் இன்னும் அது நல்லா புரியும், சரிங்களா? இப்போ நான் ஒன்றுன்னா சொல்லிட்டே இருந்தால் புரியாது. இப்போ நான் கட்டத்தில் மேசராசியை முதல் ராசியை லக்னமாக வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது 12 லக்னத்துக்கும் பொருந்தும், சரிங்களா? இது இப்போ நான் உதாரண லக்னமாக போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ லக்னத்துல திக்பலம் அடையும் கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் லக்னத்துல திக்பலம் அடைவாரு. அடுத்தது புதன் பகவான் லக்னத்துல திக்பலம் அடையும் அப்படின்னு நான் சொல்லுவோம் எடுப்போம், சரிங்களா? இப்போ லக்னத்துல குருவும் புதனும் இருந்தா வலுவா இருப்பாங்க. அவங்களுடைய திசையில முழுமையான பலன்கள் யோக பலன்கள் கொடுப்பாங்க. சுப கிரகங்கள் லக்னத்தில் இருப்பது சிறப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம். ஆனா அந்த லக்னத்துக்கு அவர் சுபராகவும் யோகராகவும் இருந்துட்டா அவங்களுடைய திசையில ரெட்டிப்பா யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும், சரிங்களா? அந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். அதாவது வக்கரம் பாவ கிரகங்களோட சேர்க்கை அல்லது அந்த ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புல நல்லா வலுவா இருந்துட்டானா திக்பலம் அமைப்பிலும் இருக்கிற காரணத்தினால ரொம்ப அதிகமா வலுவா அந்த கிரகம் யோக பலன்கள் கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்ப அதுக்கு நேர் எதிர் ராசியானது 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தா 7ல சனி இருந்தாங்கன்னா சனி பகவான் நல்ல திக்பலன் வலுவா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுப்போம். அதே போல 4ஆம் இடத்துல சந்திரனுக்கும் 4ஆம் இடத்துல சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் திக்பலம் அமைப்பு அப்படின்னு நம்ம எடுப்போம். அதே போல 10ஆம் இடம் இப்போ அதே போல 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்தானா இது திக்பல அமைப்பு அப்படின்னு எடுப்போம். இந்த ராசியில லக்னத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, இந்த உதாரண லக்னம் தான் நான் போட்டேன். நான் சொல்றது 12 லக்னத்துக்கும் பொருந்தும், சரிங்களா? இப்ப லக்னத்துல குரு புதன், 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், இந்த மாதிரி அமைப்பு திக்பலம் அப்படின்னு நம்ம எடுப்போம். இது நேர் எதிர் ராசியானது இந்த கிரகத்துக்கு நிஷ்பலம் அப்படின்னு நம்ம எடுப்போம். இப்ப நிஷ்பலத்துல இருக்கிற கிரகங்கள் தன்னுடைய திசையில திக்பலம் இருக்கும்போது தரக்கூடிய பலனை கம்மியான அமைப்புலையும் வலு குறைஞ்சிதான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய திசையில முழுமையா கொடுக்கறது இல்லை அப்படின்னு உண்டு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நான் இது என்னுடைய ஆய்வுல நான் எடுத்து செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ஏன்னா மூல நூல்களை இதை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒரு கிரகம் திக்பலன்ல இருந்தாலும் இருந்து திசை நடந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவு நிஷ்பலம் பரிவர்த்தனை யோக அமைப்புல இருந்தாலும் அது முழுமையா கொடுக்குது அப்படின்னு மூல நூல்கள்லாம் உண்டுங்க, சரிங்களா? அதை எடுத்து நான் ஆய்வு பண்ணியும் பார்த்துருக்கேன். அது பொருந்தது, கரெக்டா பொருந்தது. அது எந்த அளவு கொடுக்கணுமோ தன்னுடைய திசையில அது முழுமையா கொடுக்குது, சரிங்களா? இப்ப நிஷ்பல பரிவர்த்தனையில இருந்தா எப்படி இருக்குன்னு நான் ஒரு கிரகம் போட்டுறேன். இப்ப திக்பலன்ல இருக்கு, சரிங்களா? கிரகங்கள்
இப்போ நான் ஒரு கிரகம் தான் போட்டிருக்கேன், அதான் புரியும் டக்குன்னு தான். சரிங்களா? இப்போ லக்னத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்து இருந்தானா இது நிஷ்பலம். குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்தா இது நிஷ்பலம். அதே போல சூரியன் 4ஆம் இடத்துலயும் சந்திரன் 10ஆம் இடத்துலயும் இதெல்லாம் நிஷ்பல அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிஷ்பலம் அமைப்புல கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டோம்னா இந்த யோக அமைப்புல கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறதுனால நிஷ்பலம் பெறும் கிரகம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து திசை நடந்தானா வந்து அந்த திசையில திக்பலம் அதாவது தன்னுடைய வீட்டை திக்பலம் வீட்டை அந்த கிரகம் பார்த்து இந்த நிஷ்பலம் அமைப்புல இருக்கிற கிரகத்துக்கு வலுப்படுத்தி அதோடைய திசையில தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகத்து மூலியமா கொடுக்குது அப்படின்னு உண்டுங்க. சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருந்தா எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க? இது 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு அஜீவன ஸ்தானம் எடுப்போம் இல்லைங்களா? இந்த 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தா நேர் எதிர் ராசியில நிஷ்பல அமைப்பு வந்துருது இல்லைங்களா? அந்த சூரியன் 10ஆம் இடத்தை பார்வை செய்யற அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த வந்து இங்க 10ஆம் இடத்துல இருந்து சந்திரன் திசை நடந்தானா அந்த சூரியனுடைய ஒளி வாங்கி இங்க சந்திரன் திசை நடக்குது இல்லைங்களா? இங்க 10ஆம் இடம் அங்க அவங்களுக்கு வந்து சூரிய பகவானுக்கு வந்து வலு சேர்க்கிற இடம். சரிங்களா? அந்த மாதிரி பார்வை செய்யற அமைப்புங்கிறதுனால அது சந்திரனுடைய திசையில நிஷ்பல அமைப்புல கொடுக்காதுங்க, திக்பலன் அமைப்புலயே அது கொடுக்குங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரிதாங்க லக்னத்துல குரு இருந்தா எந்த மாதிரி யோகா அமைப்போ, சனி 7ஆம் இடத்துல இருந்தா எந்த மாதிரி அமைப்போ, அந்த கிரகம் இந்த ஸ்தானத்தை பார்த்து இந்த ஸ்தானத்துல நிஷ்பலத்துல இருக்கிற கிரகம் திசை நடந்தா அதோட பார்வையை வாங்கின கிரகம் வந்து தன்னுடைய திசையில முழுமையான பலன்கள் கொடுக்குது அப்படின்னு உண்டுங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து இதுதாங்க நிஷ்பல பரிவர்த்தனை யோகா அமைப்பு ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருந்தானா அந்த கிரகம் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க. அது மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வக்கரம், நீச்சம், அடுத்தது வந்து பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ அந்த ஸ்தானாதிபதியோ பாதிக்கப்படாம அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாம இருந்து இப்ப நிஷ்பல பரிவர்த்தனை யோக அமைப்புல இருந்தானா முழுமையான பலன் அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு தன்னுடைய திசையில அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ என்ன காரகத்துவமோ அது முழுமையா யோக பலனா கொடுக்குதுங்க அந்த ஜாதகருக்கு. சரிங்களா? இதுதான் நிஷ்பல பரிவர்த்தனை யோகம் ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.